வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோளம் பயிரில் கலை மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன களைக்கொல்லிகள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சோளத்தில் களைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். களைகள் வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி சோளத்தை கிளப்புறது ரொம்ப கஷ்டம். அந்த இதுக்கு எந்தெந்த டைமிங்கில் எப்படி களைக்கொல்லிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பேசும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். சோளம் பயிர் பண்ணுற விவசாயிகள் பெரும்பாலும் பயப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா களைகள் தான். ஏன்னா மேன் பவரும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. களைகள் முளைச்சிருச்சுன்னா அந்த களைகளை கிளியர் பண்ணி பயிரை கிளப்புறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி சோளம் களைகள் இல்லைன்னா அதோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். ரொம்ப வேகமாக டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இடையில உரங்கள் மட்டும் கொடுத்தாலே போதும். அந்த டைமிங்கில் நமக்கு களைகள் போட்டு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா நமக்கு மகசூல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம எப்படி களைக்கொல்லியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல சோளம் ஊனி இந்த 3 to 5 நாள் இந்த ஸ்டேஜுக்குள்ளே கரெக்டாக ஈரம் இருக்கும். கண்டிப்பாக ஈரம் வைப்பாங்க. ஏன்னா விதை ஊனோடனே தண்ணி விடுவாங்க. இல்லைன்னா இது ஈரத்தில் தான் விதை ஊனுவாங்க. விதை ஊனி ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே நீங்கள் மருந்து அடிக்கலாம். விதை ஊன்னா அடுத்த நாளே மருந்து அடிக்கலாம். அது என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸின். அட்ரஸின் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ 10 டேங்க் அடிக்கலாம். 10 டேங்க் அடிச்சிங்கன்னா அந்த விதை முளைக்கிற, அதாவது களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கணும், விதைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கணும். அப்படி அடிச்சிங்கன்னா அந்த விதைகள் மூலியமாக முளைக்கிற களைகள் எல்லாத்தையும் கேட்கும். பில்லு இது எதுவும் முளைக்க விடாது. மினிமம் ஒரு 20-25 நாள் வரைக்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும். இது ஏன் நம்ம ஆரம்பத்திலே அடிக்கிறோம்? ஒரே வழியாக அந்த 15 நாளைக்கு மேலே ஒரே களைக்கொல்லி அடிக்கலாமே அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கலாம். இது எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் முளைச்சி வரும்போது பயிர் கூட களைகள் போட்டி போட்டு வேகமாக வரும். அது ஒன்று. அடுத்தது ஆரம்பத்திலே அந்த களைகள் பயிரோட போட்டி போட்டு வரும்போது அந்த வேர்கள் நல்லா ஓடி ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு திரும்ப அந்த 15 நாள் அடிக்கிற களைக்கொல்லியில் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணாமே சீக்கிரம் கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த வேர்கள் எல்லாம் ஓடினோடனே பயிருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சீக்கிரம் பயிரோட வேர்கள் ஓடி ஃப்ரீயாக வளர முடியாது. இந்த மாதிரி இடைஞ்செல்லாம் வரும். அதனால தான் ஆரம்ப நிலையில் ஒரு களைக்கொல்லியை கொடுத்தோம்னா கொஞ்சம் களைகள் முளைக்க விடாமல் பயிர்கள் ஃப்ரீயாக வரும். அதுக்காண்டி தான் கொடுக்குறது. இந்த ஸ்டேஜில் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 15-20-25 நாளைக்கு மேலே திரும்ப களைகள் முளைக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த டைமிங் தவறி நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்காது. களைகள் 2-3 இலை தான் இருக்கணும். பில்லாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே பயிர் முளைச்சதுக்கப்புறம், அதாவது போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட், பயிர் முளைச்சதுக்கப்புறம் அந்த களைக்கொல்லியை கரெக்டான டைமிங்கில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும். களைகளும் முளைக்காது. முளைச்ச களைகள் ஏதாவது இருந்துச்சுனால அந்த களைகள் நல்லா கண்ட்ரோல் ஆகும். மினிமம் கோரை இந்த மாதிரி களைகள் எல்லாத்துக்குமே ப்ளீச் ஆகி அப்படியே உட்காந்துரும். அவ்வளோ சீக்கிரம் வராது. பில்வகை களைகளுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கருகிரும். அப்படி கொஞ்சம் ஹார்டான களைகளாக இருந்தாலுமே அந்த களைகளோட இலைகள் எல்லாமே வெள்ளையாக மாறிடும். பில்லு இந்த பூண்டு வகை களைகள் எல்லாமே அப்படியே கருகிரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஊனி ஒரு 20 நாள் 25 நாளைக்குள்ளே இந்த களைக்கொல்லியை பயன்படுத்திடணும். 15 நாள்லேருந்தே அடிக்கலாம். களைகள் முளைச்சிருச்சு 15 நாள்லேயே இருந்து அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 15 நாள்லேருந்து 25 நாளைக்குள்ளே இந்த களைக்கொல்லியை தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா நீங்கள் களைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. களைக்கொல்லியும் பெரிய அளவில் கேட்காது. இது ரொம்ப முக்கியமானது. இதை கரெக்டாக நீங்கள் அடித்த டைமிங்கில் பார்த்து அடிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த களைக்கொல்லி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல 2-3 கம்பெனியில் நிறையா களைக்கொல்லிகள் வருது. அதில் 2 களைக்கொல்லி தான் சோளத்துக்குன்னு உள்ளது. அது நிறையா கம்பெனியில் ட்ரெயின் நேம் மாதிரி வருது. ஆனால் கெமிக்கல் ஒன்று தான். அந்த கெமிக்கல் பற்றி தான் பரம்போ ட்ரையான் 34.4% உள்ளது. இது ஒரு ஏக்கருக்கு 115 ml. ஒரு ஏக்கருக்கு 115 ml. இது கூட அட்ரஸின் ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ. இது ரெண்டையும் கலந்து அடித்தோம்னா கோரையாக இருக்கட்டும், பில்களாக இருக்கட்டும், பூண்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கேட்கும். இது மேக்ஸிமம் பேகர் கம்பெனியில் லாடிஸ் அப்படின்னு வருது. மற்ற கம்பெனிலையும் நிறையா கம்பெனியில் வருது. ஆனால் குறிப்பிட்ட சில கம்பெனிகளில் மட்டும்தான் அந்த ரிசல்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து வாங்கினீங்கன்னாவே போதும். இந்த கம்பெனி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்து கரெக்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்தது இது ஒரே மருந்தாக தான் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது லிக்விட் தனியாக வரும், பவுடர் தனியாக வரும். ரெண்டே ஒன்றா கலந்து அடிக்கணும்.
ஆனால் இது வந்து ஒரே மருந்தாக தான். இது என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசட்ரியான் வந்து 2.27%, அட்ரசின் வந்து 22.7% இருக்கும். இது எஸ்சி ஃபார்முலேஷனில் வரும், பாலாட்டம் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்பட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1400 மில்லி லிட்டர். இதே வந்து அரை ஏக்கருக்கு வந்து 700 ml வருது. இதோட பேக்கிங்கே அப்படி தான் வரும். இது வந்து 10 டேங்க் அடிக்கிறது. இதுவும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து பயிர் போட்டு ஒரு 15லேருந்து ஒரு 25 நாளைக்குள்ளே களைகள் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து இதை அடிச்சிங்கனாவே போதும், நல்லா கண்ட்ரோல் இருக்கும். ஒரு டேங்க் வந்து 140 ml கணக்கு வரும். இதை அடிச்சிங்கனாலுமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும், எல்லா களையுமே கேட்கும், களைகள் நல்லா ப்ளீச் ஆகும். இது வந்து ஜின்ஜெண்டா கம்பெனியில் வந்து கேலரி எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி வருது. இது நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓரளவு வந்து நிறைய கம்பெனியில் வருது. இந்த கம்பெனியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஃபஸ்ட்டு சொன்னதும் வந்து லாயிஸ் டெக்னிக் வந்து பேயர் கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜின்ஜெண்டா கம்பெனியில் வந்து இந்த கேலரி எக்ஸ்ட்ரா இந்த டெக்னிக் வந்து ஜின்ஜெண்டா கம்பெனியில் தான் வந்துச்சு. இந்த 2 கம்பெனியுமே ஓரளவுக்கு வந்து நல்ல கம்பெனி. ரிசல்ட் பேஸ் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ ஏன் நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம் நிறைய கம்பெனியில் வருது, ஆனால் சில கம்பெனிகளில் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா R&D அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர். இதில் அது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஓனாகவே வச்சுருப்பாங்க, சொந்தமாகவே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு மருந்து வருதுன்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அது ரிசல்ட் இருந்தால் வெளியில் விடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு புது மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வந்து பேட்டன் வாங்கி அவங்களே வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கம்பெனி அந்த டெக்னிக் கேட்டாலும் கொடுக்கணும், எல்லா கம்பெனியும் வந்து அந்த மருந்து எடுத்து விற்கலாம். அந்த மாதிரி தான் உள்ளது. ஸ்டார்டிங்கில் இது ரெண்டுமே வந்து இந்த கம்பெனிகளில் மட்டும்தான் வந்துச்சு, அவங்கவுங்க ஓன் கம்பெனியில். அப்புறம் வந்து மற்ற கம்பெனிகள்லாம் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆனால் கேலரி எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா ஜின்ஜெண்டா கம்பெனி அவங்க தனியாக R&D வச்சுருக்காங்க. அவங்களோட இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி அந்த டெக்னிக் வாங்கி பண்ணுறவங்களோட பின்னாடி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து ஜின்ஜெண்டா போட்டிருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து அவங்க மார்க்கெட்டிங் மட்டும் எந்த கம்பெனி விற்கிறாங்களோ அவங்க வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நேம் போட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு. இன்னும் குறிப்பிட்ட சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு R&Dகள்லாம் வாங்கி விற்கிறாங்க, அதில் வந்து அந்த ரிசல்ட் வரலை. இப்போ இண்டோஃபில்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பாரிஜாத் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து R&D இது மூலிமா வாங்கி அவங்க ரிசர்ச் இதுலேருந்து அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. அது வந்து அந்த மேனுஃபேக்சரிங் வந்து வர்றது வந்து ரிசல்ட் வந்து பெரிய அளவில் இல்லை. ஏன்னா அது ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நானுமே எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கேன். இண்டோஃபில் கம்பெனியில் வர கேஜெட்டுங்கிறது வந்து பெரிய அளவில் ரிசல்ட் இல்லை. ஏன்னா வந்து அந்த இது மாறுறதுனாலயா என்னன்னு தெரில. அப்புறம் கம்பெனிலையும் கேட்டால் அவங்களுமே அதை தான் சொல்கிறாங்க, இது வந்து ஃபேக்ட்ரி வந்து வேறு இவங்க வந்து ஓன்லாம் ஒரே இதில் வந்து வாங்கி இது பண்ணுறாங்க, அதனால ரிசல்ட் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2-3 இதில் டைப் வச்சு வாங்குறாங்க, அதனால் வந்து அந்தளவுக்கு பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படின்னாங்க. அதை நான் ஃபீல்டு லெவல்லையும் பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் பேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு சில இதுகள் வந்து வாங்கிட்டு திரும்ப வந்து இந்த பாலில் தண்ணி கலக்கிற மாதிரி அவங்க ஏதோ பண்ணுறாங்க போல். அவங்க கம்பெனிலேருந்து கொடுக்கும்போது அவங்க கரெக்டாக கொடுத்தாலும் இவங்க வாங்கிட்டு 10 லிட்டர் வாங்கிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி கலந்து பாலில் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்புறம் ஏன் அந்த ரிசல்ட் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து அந்த மேனுஃபேக்சரிங் என்ன, எது எங்கேருந்து வாங்கி பண்ணுறாங்க, இவங்க ஓன் இதா அப்படியே கண்டிப்பாக அது போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் வந்து யார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, மார்க்கெட்டிங் யாருன்னு போட்டிருப்பாங்க. ரெண்டுமே அவங்களா இருந்தால் மேனுஃபேக்சரிங் அவங்க பேர் தான் போட்டிருப்பாங்க, மார்க்கெட்டிங் அவங்க பேர் தான் போட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, இதை கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.